ஒரு நெருக்கடியான சூழ்நிலையிலே வாழ்கின்றோம். நான் முதற்கண் அல்லாஹ் தாலாவுக்கும் அடுத்து இந்த கடும்போக்கு அமைப்புகளுக்கும் நன்றி தெரிவிக்க வேண்டியிருக்கின்றது. எங்களை இப்படி எல்லாரையும் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து இந்த சமுதாயத்தை பற்றி சிந்திப்பதற்காக, அதாவது இந்த பள்ளிவாசலில் இடம் போதாத அளவுக்கு குருநாகல் மாவட்ட முஸ்லிம்களை ஒன்று சேர்த்திருக்கின்றது. யார் என்றால் இந்த கடும்போக்கு பௌத்த அமைப்புகள் எங்களுக்கு எதிராக விட்ட சவால். இதற்கு முன்பு எங்கள் மத்தியிலே இப்படி ஒரு அழைப்பு விடுத்திருந்தால் இந்த பள்ளியின் 2வது வரிசைக்கு அப்பால் நாங்கள் வந்திருக்க மாட்டோம். இதுதான் உண்மை. இந்த ஒரு மறுமலர்ச்சியை இந்த சமுதாயத்திலே இன்று இந்த சவால்கள் எங்களை எதிர்நோக்கி இருக்கின்றன. இந்த கடும்போக்கு அமைப்பு எங்களை மிக சகோதரர் சத்தார் அவர்கள் கூறியது போன்று எல்லா முஸ்லிம்களுடைய மனதிலும் இந்த ஒரு பெரும் காயத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் இந்த நாட்டின் வரலாற்றிலே 1915ஆம் ஆண்டு கூட 1915ஆம் ஆண்டு கூட இந்த நாட்டிலே எங்களுடைய மூதாதையர்கள் ஒரு பெரும் இனக்கலவரத்தை எதிர்நோக்கினார்கள். அது கூட இந்த அளவு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குமா என்பது எங்களுக்கு ஒரு சந்தேகமாக இருக்கின்றது. என்றால் அவ்வளவு அன்று பிரித்தானிய ஆட்சியாளர்கள் எங்களுக்கு சாதகமாக இருந்தார்கள். எங்களுடைய மக்கள் சில நேரங்களில் துணிச்சல் மிக்கவர்களாக இருந்திருக்கிறார்கள் அந்த காலகட்டத்திலே. ஆனால் இன்று நாங்கள் எல்லோரும் ஒரு வகையிலே வேதனைப்பட்டு ஒரு வகையிலே கோழைகள் போன்று அமைதிப்பட்டிருக்கின்ற ஒரு சூழலை நாங்கள் பார்க்கின்றோம். நான் அப்படி சொல்லுவது, நாங்கள் இந்த பிரச்சனையை ஆயுதம் தாங்கி அல்லது வாள்களை எடுத்து அல்லது எங்களுடைய வீரத்தை காட்டி வென்றெடுப்பதல்ல. இந்த கூட்டத்தை கூட நாங்கள் நடத்தும் பொழுது அது இங்கே வாழ்கின்ற எங்களுடைய சகோதரருடைய பெரும்பான்மை சமூகத்துக்கு ஒரு தவறான சமீட்சையை கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுக்கக்கூடாது. ஏனென்றால் நாங்கள் இந்த பிரச்சனையை வென்றெடுக்க வேண்டுமாக இருந்தால் இந்த நாட்டில் இருக்கின்ற சிங்கள சகோதரர்களுடைய அன்பினாலும் அவர்களுடைய பணிவினாலும் தான் நாங்கள் வென்றெடுக்க வேண்டும். சகோதரர்களே, எங்களுக்காக உலகத்திலே 52 நாடுகள் இருக்கின்றன. நாங்கள் யாரும் அந்த நாடுகளை நம்ப வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. அப்படி ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. நீங்கள் நேற்று முன்தினம் தொலைக்காட்சியை பார்த்தால் ஜெனீவாவிலே நடக்கின்ற இலங்கைக்கு எதிரான அந்த போராட்டத்திலே நாங்களுக்கு துணிச்சலோடு பேசலாம். இலங்கைக்கு ஆதரவாக பேசிய நாடுகள் ஓமான், ஐக்கிய அரபு அமீர் ராஜ்யம், பாகிஸ்தான், இப்படி முஸ்லிம் நாடுகள் தான் இன்றும் இந்த நாட்டை பாதுகாப்பதற்காக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது நீங்கள் இந்த எங்களுடைய பெரும்பான்மை சகோதர மக்கள் மத்தியிலே நீங்கள் சொல்ல வேண்டிய விடயம். முழு ஐரோப்பிய நாடுகளும் முழு அமெரிக்காவும் இலங்கைக்கு எதிராக, எங்களுடைய தாய் நாட்டுக்கு எதிராக போராடும் பொழுது எங்களுடைய முஸ்லிம் நாடுகள் எங்களுடைய தன்னுடைய களிமா சொன்ன சகோதரர்களுக்கு அநீதி இழைக்கும் போதும் கூட இலங்கைக்காக பேச வேண்டும், இலங்கையை பாதுகாக்க வேண்டும் என்று பாகிஸ்தான் பிரசாரம் செய்கின்றது, ஓமான் பிரசாரம் செய்கின்றது, ஐக்கிய அரபு அமீர் ராஜ்யம் பிரசாரம் செய்கின்றது. இப்படி எத்தனையோ முஸ்லிம் நாடுகள் இலங்கைக்காக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நல்ல செய்தியை இந்த நாட்டின் பெரும்பான்மை மக்களுக்கு நாங்கள் எடுத்து கூற வேண்டும். துரதிர்ஷ்டவசமாக இதற்காக எங்களுடைய கையிலே ஊடகம் இல்லை, இதற்காக எங்களுடைய கையிலே வானொலி இல்லை, இதற்காக எங்களுடைய கையிலே தொலைக்காட்சி இல்லை. நாங்கள் இந்த பள்ளிவாசல்கள் ஊடாக அல்லது எங்களுடைய மக்கள் ஊடாக செய்ய வேண்டும். நான் இன்று குருநாகலுக்கு வந்தது. குருநாகலிலே இந்த இம்பீரியல் ஹோலுக்கு பக்கத்திலே இருக்கின்ற அந்த மிஷன் அந்த சர்ச்சிலே ஒரு மண்டபத்திலே உங்களுடைய பகுதியைச் சேர்ந்த 52 சிங்களம் தெரிஞ்ச எங்களுடைய இளைஞர்கள் யுவதிகளுக்கு இப்போது சிங்களத்திலே ஊடக பணிபுரிகின்ற ஒரு பயிற்சியை சகோதரர் சத்தார் அவர்களுடைய மற்றும் நடத்தியிருக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளுக்கு சிங்க ஊழலை பயன்படுத்த சம்பந்த விரிவுரை கொடுக்கிறார். அவர் அந்த பணியை ஏற்படுத்தி தந்தான். இந்த பிரச்சனையிலே கடந்த 4 மாதங்களுக்கு மேலாக இரவு பகலாக என்னுடைய தொலைபேசி சில நேரங்களில் யாரும் சொல்லுவார்கள் உங்களை எடுக்க முடியாது என்று. எங்க இருந்தாவது ஒரு தொலைபேசி வரும். உங்களுடைய நாரம்மல கிராமத்திலே நடந்த சம்பவத்துக்கு முதலாவதாக தகவல் எனக்கு கிடைத்தது. சத்தார் அவர்கள் கொழும்பிலே இருந்தார். சத்தார் அவர்களுக்கு நான் சொன்னேன், சத்தார் அவர்களை இப்போது இப்படி நடக்கின்றது என்று. அந்த இடத்துக்கு அதே நேரம் போய் அங்கே இருக்கின்ற சகோதரர்கள் ஒரு பின்னிலையில் இருந்தார்கள். இதனை போலீசிலே கூட முறைப்பாடு செய்ய தயங்கினார்கள். சத்தார் அவர்கள் இஸ்தலத்துக்கு விஜயம் செய்து அங்கிருந்து எனக்கு அழைப்பு தந்தார். இப்போது அமீனானா நாங்கள் இந்த இடத்தில் இருக்கிறோம், இவர்களை கூட்டிக் கொண்டு போலீஸ் நிலையத்துக்கு போகின்றோம் என்று. இப்படியான ஒரு பணி செய்கின்றவர்களை உண்மையிலே இந்த பிரச்சனையிலே நான் சில அரசியல்வாதிகளை, நான் இலங்கையில் இருக்கின்ற எல்லா அரசியல்வாதிகளுடன் நெருங்கி செயற்பட்டிருக்கின்றேன். இலங்கையில் இருக்கின்ற எல்லா அரசாங்க எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் எல்லோரையும் சேர்த்து 3 கட்ட கூட்டங்களை கடந்த 3 மாதங்களாக நடத்தி வருகின்றோம். அவர்களுக்கு இந்த பிரச்சனையை அரசாங்கத்துக்கு எடுத்துச் சொல்ல தூண்டுதலாக நாங்கள் இருந்தோம். முஸ்லிம் கவுன்சில், நாட்டில் இருக்கின்ற முஸ்லிம் இயக்கங்களுடைய ஒன்றிணைப்பாக நாங்கள் சுனாமிக்கு பிறகு அமைக்கப்பட்ட இயக்கம். இந்த அமைப்பு
பல கட்டங்களில் அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவையும் சேர்த்துக்கொண்டு அவர்களுடைய வழிகாட்டலிலே நாங்கள் பல பணிகளை தொடர்ந்து 24 மணி நேரமாக சில நேரங்களில் ஒரே நாளில் 6-7 கூட்டங்கள் ஒரு நாள் நான் ஒரு நாள் காலையிலே 8:30 மணிக்கு பாயிஸ் முஸ்தபா அவர்களுடைய வீட்டிலே இந்த நாட்டுடைய அரசாங்கத்தை சார்ந்த உயர்ந்த முஸ்லிம் சட்டத்தரணிகளுக்கு விளக்கம் கொடுத்தேன். அடுத்த கூட்டம் அசாசாலிக்கு இதனை விளக்க வேண்டும். அவர் போகின்ற சில வழிகள் பாதிப்பாக இருக்கின்றது. அவருடைய வீட்டிலே ஒரு கூட்டம். அன்று அதே காலை 10 மணிக்கு இலங்கை வர்த்தக சமூகத்தை முஸ்லிம் வர்த்தக சமூகத்தை சந்தித்து அவர்களுடைய பங்களிப்பை எடுத்து கூறினேன். 6 மணிக்கு நானும் மௌலவி இப்ராஹிமும் ஏலம் இப்ராஹிமும் இன்னும் சிலரும் பொதுவல சேனாவுடைய முக்கியஸ்தரை ராஜகிரியில் இருக்கின்ற KFC நிலையத்திலே பேசி இதனை எப்படி அடக்குவது, இதனை எப்படி கட்டுப்படுத்துவது என்று அவருடைய திலந்த விதானகே என்ற முக்கியஸ்தரோடு பேசினேன், எடுத்து கூறினேன். அவரோடு நாங்கள் வாக்குவாதப்பட்டோம். இந்த பிரச்சனையை எப்படியாவது நாங்கள் வெற்றி கொள்ள வேண்டும் என்று. உண்மையிலே சகோதரர்களே, நாங்கள் இந்த நாட்டிலே சிங்கள மக்கள் மத்தியிலே வாழ்கின்றோம். குருநாகலிலே சுமார் 100 முஸ்லிம் கிராமங்கள் இருக்கின்றன. சுற்றி வாழ்கின்றதெல்லாம் சிங்கள மக்கள். இந்த சிங்கள மக்களிலே பெரும்பான்மையினர் எங்களுக்கு எதிரானவர்கள் அல்ல. 85% எங்களுக்கு எதிரானவர்கள் அல்ல. மிகச் சிறிய ஒரு குழு எங்களை இலக்காக வைத்து கேட்கிறார்கள். நேற்று கல்ஃப் நியூஸிலே இருந்த ஒரு செய்தியாளர் வெளிநாட்டினரிடம் கேட்டார், ஏன் இப்படி ஒன்று ஹலால் என்ற இந்த விடயத்தை முன்னெடுத்து வருகிறார்கள் என்று. நான் சொன்னேன், இந்த நாட்டிலே ஜமியத்துல் உலமா 2000 ஆண்டிலிருந்து இந்த பணியை செய்கின்றது. அவர்கள் இந்த நாட்டின் ஏற்றுமதிக்காக பெரும் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா, இந்த நாடு 1 பில்லியன் ரூபாவை 100 கோடி ரூபாவை ஹலால் மூலம் என்று சம்பாதிக்கின்றது. நாங்கள் அல்ல, பெரும்பான்மையினர் சகோதரர்கள். இந்த நாட்டிலே இருக்கின்ற ஹலால் செய்யப்பட்ட இறைச்சி ஏற்றுமதி செய்யப்படுகின்றது மத்திய கிழக்கு நாடுகளுக்கு. 300 கோடி ரூபாய் அவருடைய வருமானம், 300 கோடி ரூபாய் அவருடைய வருமானமாக 300 மில்லியன் ரூபாய் அவருடைய வருமானம் ஒரு சிங்கள சகோதரர் செய்கின்றார்கள். உங்களுக்கு தெரியுமா, இந்த நாட்டிலே டில்மா தேலை 58 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. இன்று அவர்களுக்கு ஹலால் தேவைப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், நாங்கள் சில காலம் இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனத்திலே எங்களுடைய அசானை ஸ்பான்சர் பண்ணி அனுசரணை செய்த கொடகந்த ஹெர்பல் அவர் மட்டும் பகிரங்கமாக வந்து இந்த நாட்டிலே பெரும்பான்மை வர்த்தக சவர்கள் அமைதியாக இருக்கும்போது, இந்த ஹலாலினால் சம்பாதித்தவர்கள் அமைதியாக இருக்கும்போது, அந்த கொடகந்த அவர் மட்டும் வந்து பகிரங்கமாக சிங்கள பத்திரிகையிலே சொன்னார், எனக்கு 2 மாதங்களில் 1.5 கோடி ரூபாவை நான் இழந்திருக்கின்றேன். என்னுடைய கம்பெனியிலே 100 பேர் வேலை செய்கிறார்கள். 80% சிங்களவர்கள், பௌத்தர்கள், ஒரு சிறிய வீதம் தர அவர்களுடைய தொழிலை நான் இழக்க வேண்டி வரும் என்று செய்தார்கள். எல்லாம் தாமதித்தான் வந்து இந்த பிரச்சினை இன்று, அதாவது எங்களுடைய பெரும்பான்மை மக்களுடைய மத்தியிலே, சாதாரண சின்ன பச்சை பாலகர்கள் மத்தியிலே இன்று பிரசாரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு நீங்கள் கேட்டீர்களோ தெரியாது, இம்தியாஸ் பாக்கிர் மாக்கார் அவர்கள் 2 தினங்களுக்கு முன்பு TNL தொலைக்காட்சியில் ஒரு பேட்டி அளித்தார். அதில் ஒரு விடயத்தை சொன்னார்கள். அதாவது ஒரு 3 வயது பிள்ளை, என்னுடைய சிங்கள நண்பர், நானும் இம்தியாஸ் பாக்கிர் மாக்கார் அவர்களும் ஒரு கலந்துரையாடலுக்கும் அவர் சொன்னார், கமல் மெண்டிஸ் என்று, மச்சான் இதை கேட்டுக்கொள், என்னுடைய ஃபேமிலியிலே இருக்கின்ற ஒரு 3 வயது பிள்ளை, வளமையாக அவர் போனால் அந்த இடத்துக்கு முன்னால் ஒரு முஸ்லிம் கடை இருக்கின்றது, டாய்ஸ் வாங்கி கொடுப்பார்கள், விளையாட்டு பொருட்கள். அன்று அந்த பிள்ளை சொல்கின்றதாம், தயவு செய்து அந்த கடைக்கு போக வேணாம் மாமா, அங்கிள் என்று சொல்லி. ஏன் என்று கேட்டார்களாம். என்னுடைய அக்கா சொன்னா, கேட்டு பார்த்தால் அக்கா 5 வயசு, 5 வயது தாத்தா சொல்லியிருக்கிறா. என்ன வீட்டுக்கு போய் இவர் கேட்டு வீட்டில் எலக்யூஷன் கிளாஸில் சொன்னாங்க, முஸ்லிம்களுடைய கடைக்கு போக வேண்டாம் என்று. இந்த அளவுக்கு இது மிக பாரதூரமாக போயிருக்கின்றது. இந்த சமூகம் இன்று ஒரு மிக பாரதூரமாக தள்ளப்பட்டிருக்கின்றது. அதாவது நாங்கள் இன்று சியோனிசவாதிகளை எப்படி பார்க்கிறோமோ அந்த நிலை இந்த இளைய சமுதாயம், பெரும்பான்மை சமூகத்தில் இருக்கின்ற இளைய சமுதாயம் எங்களை இன்னும் 10-12 வருஷங்களில் பார்க்கும். முஸ்லிம்கள் என்றால் இப்படிப்பட்ட ஒரு சமூகமா என்று பார்க்கின்றார்கள். இந்த நாட்டுக்காக நிறைய செய்த ஒரு சமுதாயம், சுதந்திரமாக போராட்டமாக இருக்கலாம். DP ஜாயா அவர்கள் இந்த நாட்டின் சுதந்திரத்துக்காக இந்த பங்களிப்பை செய்தார். எங்களுக்கு பிரச்சனை இருக்கின்றது. தமிழ் சகோதரர்கள் 50-50 கேட்கும் பொழுது மர்ஹூம் ஜாயா அவர்கள் என்ன சொன்னார்கள்? முஸ்லிம்களுக்கு பிரச்சனை இருக்கின்றது, ஆனால் இந்த நாட்டுடைய சுதந்திரத்தை தாமதிக்க நாங்கள் ஒரு நிமிட நேரம் விட அளிக்க மாட்டோம் என்று ஜாயா சொன்னார்கள். வடகிழக்கு யுத்தத்திலே பாருங்கள், முஸ்லிம்கள் என்ன செய்தார்கள்? இந்த நாட்டின் நிலைமையை பாதுகாப்பதற்காக பல வருடங்கள் அகதிகளாக வந்து வாழ்கிறார்கள். அவர்கள் அன்று பெரும்பான்மை, அதாவது தமிழ் பேசுகின்ற தமிழ் மக்களோடு ஒன்று சேர்ந்திருந்தால் அவர்களே, நாங்கள் இந்த நாடு இன்று பிரிந்திருக்கும்.
நாட்டிலே தமிழீழமும் ஸ்ரீலங்காவும் என்று நாங்கள் பிரிந்திருப்போம். இதனை நாங்கள் பெரும்பான்மை சமூகத்துக்கு தெளிவாக சொல்ல வேண்டும். நான் அதிகமாக பேச விரும்பவில்லை, கால நேரம் போரும் காரணமாக. இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். நாங்கள் மிக தெளிவாக இது ஒரு நல்ல கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வலையமைப்பை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். குருநாகள் பொறுத்தவரையில் எதிர்காலம் மிக, அதாவது இவ்வளவு காலம் சில நேரங்களில் துவேச சக்திகள் மறைமுகமாகியங்கிற இன்று பகிரங்கமாக எங்களோடு பேசத் தொடங்கியிருக்கிறார்கள். நாங்கள் இந்த கடும்போக்கு பௌத்த அமைப்போடு நானும் ஜமியத்துல் உலமாவின் முக்கியஸ்தர்களும் 2 மணி நேரம் பேசினோம். சில விடயங்களை அவர்களோடு பேச முடியவில்லை. நேரடியாக எங்களை அபாண்டமான குற்றச்சாட்டுகளை எங்கள் சமூகத்தின் மீது போடுகிறார்கள். சில குற்றச்சாட்டுகள் நியாயமானது. எங்களுக்கு தெரியும், எங்களுடைய சமூகம் தண்டித்து போக முயற்சிக்கின்றது ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. உங்களுடைய மனச்சாட்சியை கேட்டு பாருங்கள். உங்களுடைய ஊருக்கு அருகிலே இருக்கின்ற பன்சாலையோடு உங்களுக்கு என்ன தொடர்பு இருக்கின்றது? எங்களுடைய வைபவங்களுக்கு நாங்கள் அழைக்கின்றோமா? உங்களுடைய மடிகை மிதியாலையில் இருக்கின்ற அபூபக்கர் மௌலவி அவர்கள் சில தினங்களுக்கு முன் என்னோடு பேசினார்கள். அவர் சொன்னார்கள், எங்களுடைய பக்கத்தில் மகாநாயக்க ஹாம்துருவுக்கு இந்த ஹலால் பற்றி ஒரு விளக்கம் தேவை. அமீன் ஹாஜியார் அவர்களை எனக்கு முடியுமானால் ஒருவரை பெற்றுத்தாருங்கள் என்று நான் சகோதரர் தலான் மன்சூர் அவர்களை அங்கு அனுப்பி வைத்தேன். இங்கே அவர் இருந்ததை கண்டேன். அபூபக்கர் அவர்கள் அவர் பெரும் விளக்கம் ஒன்றை அளித்தார்கள். அந்த தேரருக்கு ஓரளவு புரிந்து கொள்ள முடிந்தது. இதுபோன்று நாங்கள் ஒரு வலையமைப்பை இந்த பிரதேசத்திலே உருவாக்க வேண்டும். அதுதான் இன்று மிக முக்கியம். இந்த இணைப்பை எங்கள் மத்தியிலே பல பிளவுகள் இருக்கின்றன. தௌவா அடிப்படையிலே நாங்கள் பிளவுபட்டிருக்கின்றோம். எங்களுக்காக கூடுதலான பள்ளிவாசல்கள் நிர்மாணிக்கப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு எழுப்பப்படுகின்றது. அதிலும் சில நியாயங்கள் இருக்கின்றன. ஒரு சகோதரர் என்னிடம் சுட்டிக்காட்டினார், ஒரு பள்ளிவாசல் இந்த குருநாகல் மாவட்டத்தில் ஒரு இடத்திலே ஒரு பள்ளிவாசல் அமைக்கப்பட்டது, கபலார் வேலை முடிக்கப்படவில்லை. அவர்கள் ஒரு நிறுவனத்திடம் உதவி கேட்க போனார்கள். கப்பலார் வேலைக்கு எங்களுக்கு பணம் தர முடியாது, இன்னும் ஒரு பள்ளிவாசலை கட்டி தருகிறோம் என்றார்கள். அதன் பக்கத்திலே இன்னும் ஒரு பள்ளிவாசல் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது துஷ்பிரயோகம் இல்லையா? இவருடைய மனச்சாட்சியை நாங்கள் பாருங்கள். அவர்களுக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த நாட்டிலே தமிழர்கள் இந்த நாட்டுக்கு பெரும் சவாலாக இருந்தார்கள். அதே போன்று இந்த முஸ்லிம் சமுதாயமும் இந்த நாட்டிலே எதிர்காலத்தோடு சவாலாக வருவார்கள் என்ற ஒரு அச்சம் இருக்கின்றது. அந்த அச்சத்தை நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டியிருக்கின்றது. அதை தெளிவுபடுத்த நாங்கள் தவறிவிட்டோம். அதனால் தான் இந்த பாரிய பிரச்சனை. எங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இன்று தெளிவான, அதாவது அவர்கள் எங்களை சந்தேகப்படுகிறார்கள். அந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்துவதற்கு துரதிர்ஷ்டவசமாக எங்களுடைய கையிலே ஒரு நாள் பத்திரிகை கூட இல்லை. இது எங்களுடைய சமுதாயத்தில் இருக்கின்ற பிரச்சனை. 49 வானொலிகள் இருக்கின்றன இந்த நாட்டிலே. எங்களுக்கு இன்று நடக்கின்ற இந்த விடயங்களை சொல்ல எங்களுடைய கையிலே ஒரு வானொலி இல்லை. எங்களுக்கு 17 தொலைக்காட்சிகள் இருக்கின்றன. ஒரு தொலைக்காட்சி கூட எங்களுடைய கட்டுப்பாட்டிலே இல்லை. 17 தினசரிகள் இருக்கின்றன, சிங்களம், ஆங்கிலம், தமிழ். எங்களுடைய கையிலே ஒரு தினசரி கூட இல்லை. நாங்கள் வெளியிடுகின்ற, நான் ஆசிரியராக நாமணி பத்திரிகை கூட நாளாந்தம் எங்களுக்கு அது எத்தனை பேர் நீங்கள் எடுத்து வாசிக்கின்றீர்கள்? குறைந்தபட்சம் இந்த சமூகத்துக்காக ஏதாவது பேசுகின்றது இந்த பத்திரிகைகள் தான். அரசியல்வாதிகள் தூங்குகிறார்கள். சில கட்டத்திலே அரசியல்வாதிகளையும் விழித்து செய்வது இந்த முஸ்லிம்களுக்காக இருக்கின்ற பத்திரிகைகள். எத்தனை பேர் நீங்கள் வாசிக்கின்றீர்கள்? மனச்சாட்சியை தொட்டு கேளுங்கள். ஒரு 25 ரூபாய் கொடுத்து வாசிக்க வேண்டாம், கிழித்து கைதுடைப்பு போடுவோம் என்று சொல்லி இந்த பத்திரிகையை நீங்கள் வாசித்ததுண்டா? நாங்கள் எவ்வளவு சிரமப்படுகின்றோம். இந்த வியாபாரிகள் என்று பேசுகிறார்கள். எங்களுக்கு நாங்கள் ஒரு விளம்பரம் கேட்டு போனால் 5000 ரூபாய் பணத்துக்கு ஒரு விளம்பரம் கேட்டு போனால் கூட எங்களுக்கு தருவதற்கு தயாராகவில்லை. நாங்கள் எங்களுடைய முழு சமுதாயத்தையும் பாதுகாப்பதற்காக, நான் ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த பத்திரிகையில் ஆசிரியர் இருக்கின்றேன். நான் லேக் ஹவுஸ் நிறுவனத்திலே, நான் இந்த சந்தர்ப்பத்திலே சொல்ல வேண்டும், நான் பெரும் சம்பளத்தோடு இருந்தேன். எனக்கு இன்னும் ஒரு இடத்திலே போய் பல லட்சம் ரூபாய் சம்பளத்தோடு வேலை செய்கின்ற ஆற்றல் இருக்கின்றது. ஆனால் இந்த சமுதாயத்துடைய பிரச்சனைகளை எடுத்து காட்டக்கூடிய ஒரு பத்திரிகை இல்லை. இந்த பத்திரிகை இந்த நாட்டின் மேற்கு நாடுகளுடைய தூதுவராலயங்களில் மொழிபெயர்க்கப்படுகின்றது. அமெரிக்காவுக்கு செல்கின்றது, பிரிட்டனுக்கு செல்லுகின்றது, பிரான்சுக்கு செல்லுகின்றது. அதே ஒரு காரணத்துக்காகத்தான் 50 பத்திரிகை அடுத்தாலும் பரவாயில்லை, எங்களுக்காக பேச சர்வதேசத்தை நாங்கள் எளிப்பாடுகின்ற அரபு நாடுகள் எங்களுக்கு இல்லை. சோதர்களே, எங்களுடைய அரசியல்வாதிகள் புரிந்திருக்கிறார்கள். அவர்கள் சக்தி இழந்திருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் பல கூறுகளாக பிரிக்க வைத்து இலக்க வைத்திருக்கின்றோம். இன்று யாரிடம் போனாலும் பேச முடியாத நிலைமை அவர்களுக்கு. நாங்கள் அவர்களுக்கு பேசி பலனில்லை. அவர்களை சீர் செய்ய அடுத்தடுத்து வருகின்ற தேர்தல்களில் நாங்கள் செய்ய வேண்டும். அவை நான் தயவு செய்து நான் இதை விட அதிகமாக பேச விரும்பவில்லை. நீண்ட நேரம் பேசக்கூடிய சந்தர்ப்பம் அல்ல. நிறைய கருத்துக்கள் இருக்கின்றன. நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய அயலிலே வாழ்கின்ற சிங்கள சகோதரர்களுக்கு ஒருவருக்கு நீங்கள் தெளிவுபடுத்துங்கள். இதுதான் உண்மை. நான் இன்று வரும் பொழுது எங்களுடைய 2 இலங்கையிலே முன்னணி பத்திரிகை சிங்கள பத்திரிகை ஆசிரியர்கள் அழைத்து வந்தேன். அவர்களிடம் நான் தெளிவாக சில விடயங்களை சொன்னேன். இதுதான் ஹலால், ஏற்றுக்கொள்கிறார்கள்.
நீங்கள் தங்கி வாழ்கின்ற பெரும்பான்மை சகோதரர்கள் நிறைய இருப்பார்கள் சகோதரர்களே. நாங்கள் வேலை செய்கின்ற இடங்கள் இருக்கலாம். மிக தெளிவாக இதுதான் முஸ்லிம்களுடைய நிலைப்பாடு. நாங்கள் இந்த நாட்டை ஒருபோதும் சுரண்டுவதற்கு வரவில்லை. இந்த நாட்டுக்காக பெரும் தியாகங்கள் செய்த சமுதாயம். இன்று கூட ஜமியத்துல் உலமா இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கின்றது. சில நேரம் எங்களுக்கு ஹலாம் இல்லாமல் போகலாம், கிடைக்கலாம். ஆனால் நாங்கள் என்ன செய்யலாம்? இந்த நாட்டின் உற்பத்திக்காக, இந்த நாட்டின் வருமானத்துக்காக நாங்கள் இந்த நிலையை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் என்ற உண்மையை நாங்கள் சொல்ல வேண்டும். ஏற்றுமதியை பாதுகாப்பது நாட்டுடைய பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியிலே 1 பில்லியன் வருமானம் சாகின்ற இந்த நிலையை எங்களுக்கு நாங்கள் ஏற்படுத்தியிருக்கின்றோம் நல்ல நோக்கத்தோடு. ஆகவே நான் இந்த சகோதரர்களுக்கு மிக பணிவாக கேட்டுக்கொள்வது, குருநகல் மாவட்டத்திலே முஸ்லிம்கள் சிக்குண்டு சிதறுண்டு பிரிந்து வாழ்கிறார்கள். எனக்கு ஞாபகம் இருக்கின்றது, மர்ஹூம் பாக்கிர் மாக்காரோடு நாங்கள் முஸ்லிம் லீக் வாலிப முன்னணிகளை இணைக்கும் போது நான் அதை மட்டும் சொல்லிவிடுகிறேன். எங்களுடைய தித்தவல் காலையிலே ஃபாரூக் ஹாஜியார் அவர்கள் அதன் அமைப்பாளராக இருந்தார்கள். எல்லா கிராமங்களிலும் ஒரு சுற்று வளைப்பு இருந்தது. ஒரு நாள் அந்த கிராமத்திலே ஒரு இனக்கலவரம் வந்தது. ஃபாரூக் நானா அவர்கள் பாக்கிர் மாக்காருக்கு பேசி அந்த இனக்கலவரத்தை தடுக்க IGPக்கு நான் தான் போனை எடுத்துக் கொடுத்தேன், அவர் அமைச்சராக இருக்கும்போது. நான் ஏன் சொல்லுகின்றேன் என்றால், அப்படியான ஒரு இணைப்பு எங்களுக்கு தேவை. ஆகவே சகோதரர் சத்தார் அவர்கள் இன்று முன்வைத்த இந்த பிரேரணை அடிப்படையில் நீங்கள் இன்று இந்த வலையமைப்பை ஏற்படுத்தி எங்காவது ஒரு நிகழ்வு நடந்தால் எங்காவது அறிவிக்க வேண்டும். ஏனென்றால் சில பொய் வதந்திகளை சொல்வார்கள். நேற்று முன்தினம் எனக்கு ஒரு SMS வந்தது. பனிதனிய முஸ்லிம் கிராமத்திலே ஜும்மாவுக்கு போன 2 மாணவர்களை பெரும்பான்மையினத்தவர்கள் அடித்தார்கள் என்று. நான் கண்டியிலே இருக்கின்ற எங்களுடைய சட்டத்தரணி ஒருவருக்கு இரவு 7 மணிக்கு பேசினேன். என்ன சொன்னார்கள் என்றால், அங்கே எங்களுடைய ஒரு சகோதரர் குடித்துவிட்டு பள்ளிக்கு போயிருக்கிறார். இதனை உடனடியாக பள்ளிவாசல் நிர்வாகம் அவர்களை பிடித்து போலீஸுக்கு ஒப்படைத்தது. மெசேஜ் அனுப்பினவர்கள் பெரும்பான்மையின சகோதரருடைய மேலே போட்டு இந்த குற்றச்சாட்டை அனுப்பியிருந்தார். நாங்கள் இதை யாருக்கு அனுப்பியிருந்தால் எப்படி இருக்கும்? உண்மையை கடந்த வியாழக்கிழமை 4 சகோதரிகள் சட்டக்கல்லூரியிலே படிக்கின்ற எங்களுடைய சகோதரிகள் ஃபரதாவுடன் கண்டிக்கு போவதற்கு ட்ரெயினில் ஏற தயாரானார்கள். 2 பெரும்பான்மையின சகோதரர்கள் இவர்களுடைய ஃபரதாவை பறிக்க முற்பட்டார்கள். உடனடியாக அங்கே இருந்து கூடி எல்லோரும் சேர்ந்து அவர்களை அடித்து விரட்டினார்கள். சில நேரம் நான் ஏன் சொல்கின்றேன் என்றால், நாங்கள் இப்படியான நிகழ்வுகள் வேறு வேறு வகையிலே போகும். பெரும்பான்மை சமூகத்திலே நல்லவர்கள் இருக்கிறார்கள். அந்த நல்லவர்கள் தான் அந்த பிள்ளைகளை பாதுகாத்திருக்கிறார்கள். கலுபோவில ஹாஸ்பிட்டலிலே ஒரு வாரங்களுக்கு முன்பு ஒரு டாக்டர், நிகாப் மறைக்கப்பட்ட ஒரு டாக்டர், ஒரு டாக்டர், அந்த வகையிலே ஒரு டாக்டர் அவர்கள் நிகாபோடு இருந்தார்கள். ஒரு நோய் வந்தவர் அவருக்கு தட்டிவிட்டு அவருக்கு பறித்தார்கள். உடனடியாக அவர் போய் டாக்டரிடம் போலீஸில் முறைப்பாடு செய்தார். போலீசார் முறைப்பாடு ஏற்கவில்லை. என்ன செய்தார்கள் தெரியுமா? உடனடியாக பணிப்பாளர் முழு ஹாஸ்பிட்டலிலுமே ஆட்களை போட்டு தேடி அந்த நோயாளி குறிப்பிட்ட தாக்கியவரை கைது செய்து போலீசார். இப்படி நல்ல சிங்களவர்கள் இருக்கிறார்கள். அவை சிங்களவருடைய மனதை வெல்ல வேண்டும். நான் இதற்கு அதிகமாக ஒரு நிமிடம் பேசவில்லை.